பண்ற? எதுக்கு கூப்பிட்ட? ஏய் என்ன பண்ற? விடு விடுன்னு சொல்றல. ஏய் விடு. ஏய் விடு கேடி. என்ன ஆச்சு உனக்கு? நல்லா பாரு. நம்ம ரெண்டு பேரும் சூப்பர் ஜோடி. வெயிட் ஃபார் ஈச் அதர். ஏய் விடு. தொழில் பண்ற இடத்துல. என்னது? ஏய் தொழில் பண்றேனா? ஐயோ நான் தொழில் பண்றேனா? தொழில் பண்ற இடத்துல இருந்தா சொல்ல வந்தேன். நீ என்னதான் தப்பா சொன்ன? இல்ல கேடி. உன்னை நான் கண்மூடித்தனமா லவ் பண்றேன். ஆனா நீ அதை புரிஞ்சுக்காம அம்மாக்கு ஃபோன் போடு. அம்மாக்கு ஃபோன் போடு. வெயிட். நானே கால் பண்றேன். ஹலோ அம்மா. என்னடா இந்நேரத்துல ஃபோன் பண்ணிருக்க? சேனல் ஆபீஸ்ல இருக்கும்போது நீ ஃபோனே பண்ண மாட்டியே, என்ன திடீர்னு? பேசணும்னு தோணுச்சு. கேடி உன்னை என்கிட்ட பேச சொல்லி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காளா? அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? எனக்கு எல்லாம் தெரியும்டா. ஒரு ஆம்பளை வேலை நேரத்துல வெட்டி வேலை பாக்குறானா அதுக்கு காரணம் ஒரு பொண்ணாதான் இருக்க முடியும். அவ ஒரு வெத்து வேட்டுடா. வாயை திறந்தா வளவளவளன்னு பேசுவா. அதை தவிர வேற ஒண்ணும் இல்ல அவகிட்ட. உன்னை வேலை பண்ண விடாம தொந்தரவு பண்றாளா? பொண்ணா அவ? பிசாசு. பொண்ணு பேய் பிசாசுன்னு திட்டுறாங்க. என்ன அப்படியே சொன்னாங்க? போன் கொடு, நான் பேசுறேன். ஆண்டி கட் ஆயிடுச்சு. கட் பண்ணிட்டாங்க. டேய் நீ மட்டும் என்ன விட்டுட்டு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணனா அது பிசாசா தான் இருக்கும். ஏய் விஷால் விடுன்னு சொல்றல. விஷால் ஏய் வேலை பாக்குற இடத்துல இந்த வேலை ஏன்டா பாக்குறீங்க? கதவை தாப்பா போட்டுக்க மாட்டீங்க? சேம் கர்மம். ஒண்ணுமே நடக்கல. சும்மா சுத்தி விட்டு வேடிக்கை பார்த்தானே. டேய் வந்த வேலையை சொல்லு நீ. அது இந்த டிஆர்பி பில்டர் கட்ட அபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட ஆவிகள் உலா வந்துட்டு இருக்கான். உடனே போனா கப்புன்னு ஒரு எபிசோட் எடுத்து வந்துடலாம்னு சொல்லிட்டு அடுப்பு வாங்க கடுப்பா கலப்புறான்டா. சூப்பர் மேட்டர். எந்த ஊரு? சென்னைக்கு மிக அருகில். எப்படி ஒரு 150 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். உடனே கிளம்புறான். மேக்கப் போட்டது போதும். அப்புறம் இங்க இருக்கிற பேயெல்லாம் பயந்துற போது உடனே வெளியில வா. இது ஆம்பளை பேயா இருந்துச்சுன்னா அதான். செத்ததுக்கு அப்புறம் கூட ஆம்பளைங்களை நிம்மதியா இருக்க விடுறது இல்ல. யாரியா நீ? ஏன் அப்படி பண்ற? நான் தான் சார் இந்த பிளாட் வாட்ச்மேன். சுமாரா என்னங்க நடந்துச்சு? நினைச்சு பயந்துட்டேன். போகுது வருது இப்படி குறுக்க வாட்ச் ஓடுது சார். யோ நான் ஏதோ பெருச்சாலையா பார்த்து பயந்துருக்கேன்னு நினைக்கிறேன். அது இல்ல சார், போகுது வருது அப்படி யூட்டர்ன் அடிக்குது சார். சிக்னல்லாம் ஃபாலோ பண்ணி வரலையா? ஐ திங்க் நீ வந்து உன் மூஞ்சியவே க்ளோஸ் அப்ல கண்ணாடியில பாத்துக்கணும், இல்லனா உன் வைஃபை பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். அட இல்ல சார், வாங்க சார் பைய காட்றேன். விஷால், விஷால்ங்க அங்க பாருங்க சார், அங்க பாருங்க, அங்க தான் சார் இருக்குதுங்க. நாம் டிவி நேயர்களே, இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு வித்தியாசமான எபிசோட். வியூவர்ஸ், இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில ஒரு இடத்துல ஒரு ஆவியை தான் பார்த்தோம். இப்போ இந்த அபார்ட்மெண்ட்ல நிறைய ஆவிகளை பார்க்க போறோம். Maybe in the upstairs or anywhere. So be careful. Come. Everybody must follow me. Okay? Careful. Follow me. அது எந்த பக்கம் இருந்து வேணாலும் வரலாம். வந்துட்டே இருங்க. என்ன சார் நடக்குதுங்க? ஆவி கம் கேமரா நிகழ்ச்சி இது வரைக்கும் டிவில தான் பார்த்திருப்ப. நேர்ல பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வா. சரி போ. ஃபேஷன் ஷோல கேட் வாக் போற மாதிரி போறா பாரு. சீக்கிரம் போமா. இருட்டுல எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கு. Don't make noise. It may be here. தடி பேய்கிட்டே கூட்டி போறாங்களே. ஆமா, பேய் பிடிக்க வந்திருக்கீங்களே. உடுக்க வேப்பில விபூதி எல்லாம் எங்க? எப்படி பிடிப்பீங்க? யோ அதெல்லாம் பழைய ட்ரெண்டிங்க. நீ என்ன டிஸ்கவரி சேனலே பார்த்தது இல்லையா? அப்படின்னா கிழிஞ்சது. சமையல் மந்திரம் பார்க்கற ஆளா நீ? வழியாதியா? மின்காந்த அலைகளோட அளவை வச்சு ஒரு இடத்துல பேய் இருக்கா இல்லையான்றத டெக்னிக்கலா சொல்லுவோம். யார் சொல்லுவா? அந்த ப்ளூ கலர் தொப்பி போட்டிருக்காரு, அவர் சொல்லுவார். Hello. Anybody is there? Don't fear, okay? Hello. யாராவது இருக்கீங்களா? Anybody is there? Silence. Oh my god. It's here. Push focus பண்ணு. நீங்க இருக்கிறது தெரியுது எனக்கு. ஹலோ. தைரியமா வாங்க, கிட்ட பேசுங்க. Spirit is
காஞ்சனாவா இல்ல அரண்மனையானே தெரியல. இந்த மாதிரி நேரங்கள்ல எல்லா ஆவிகளும் ஒண்ணு சேர்ந்துரும். எப்ப வேணாலும் அவங்க நம்மள தாக்கலாம். பார்த்து கேர்ஃபுல்லா வாங்க. வழக்கத்துக்கு மாறா ரொம்ப நிசப்தமா இருக்கு. இது ரொம்ப முக்கியமான இடமா எனக்கு தெரியுது. எக்யூப்மெண்ட்டை கொடுங்க. ஓ ஷிட், ஓ மை காட். ரமன், நான் நினைச்ச மாதிரியே எல்லாருமே இங்கதான் நிக்கிறாங்க. நம்ம பக்கத்துல இருக்காங்க. என்னய்யா? எனக்கு பேய் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு எப்பவும் ரேடியோ கேக்குறாரு. அது கொர கொர கொரன்னு சவுண்ட் கேக்குது. யோ சொங்கி, அது ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட்யா. ஆவிங்களோட வாய்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணும். அதை கேட்டுட்டு இவர் நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அதத்தாங்க சொன்னேன். டிரான்சிஸ்டர் தானே கேட்டுட்டு இருக்காரு அவரு. ரமன், something is going to happen. சார் என்னய்யா? என்ன சார் அவரு பேய்களுக்கு கல்யாணம் நடத்த போறாரு. சீரியல் லைட் போட்டுட்டு இருக்காரு. ஆமா, பேய் விரட்டிடுவாரா? ரொம்ப கேள்வி கேட்ட. எல்லா பேயும் உன் வீட்டுக்கு விரட்டிடுவான். கேப்ப அது. ஹலோ, உங்க பேரெல்லாம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இந்த இடத்துல எதுக்காக இத்தனை பேர் இருக்கீங்க? சொல்லுங்க. என்னது? ஹலோ, எதுக்காக இங்க இருக்கீங்க? சொல்லுங்க. ஓகே, நாங்க இந்த இடத்தை விட்டு போயிடுறோம். We should move from here immediately. Okay? சார், என்ன சார் சொல்றாங்க? நம்மள சுத்தி 12 பேய்கள் ஓடிடலாமா? இப்ப நீங்க பாக்குற இந்த டிஆர்பி பில்டர்ஸ்கான இடம் ஆவிங்க இடம்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆவிங்களை நாம மதிக்க கத்துக்கணும். அப்பதான் அந்த ஆவிங்க நம்மள மதிக்கும். அதையும் மீறி அங்க நீங்க குடி போகாதீங்க. ஆவிங்க நம்மளை விட மூர்க்கத்தனமானது. என்ன வேணாலும் இங்க நடக்கலாம். நீ ஏன் மயில் மாதிரி தான் இருக்க? புடவை எதுக்கு மயில் கலர்ல கட்டி இருக்க? என்னங்க நீங்க கைய வச்சுக்கிட்டு? ஏமா இங்க கை வைக்காம பீரோலயே கை வைக்க முடியும்? அதுக்கு அவனை கூப்பிட்டேன். இங்க பாரு கஜலட்சுமி, நான் ஒரு கட்டிடக்கலை நிபுணர். வீடு கட்டும் போது நிலம் ஒழுங்கா இருக்கா, கதை ஒழுங்கா இருக்கா, ஜன்னல் ஒழுங்கா இருக்கான்னு பார்த்து பார்த்து கட்டுவேன். கட்டடத்துக்கே பார்த்து பார்த்து கட்டும் போது கட்டளையே பார்த்து 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 அதான். எங்க போன் யாருங்க? ஒரே கருவறையில் புத்த என் அன்பு தம்பி. சொல்லுங்க அன்பு தம்பி. அண்ணா டிவியை பாருங்கண்ணே. தம்பி பதட்டப்படாதீங்க. அண்ணா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல டிவியை பாருங்கண்ணே. தம்பி, இது கீப்புக்கான நேரம், டிவிக்கான நேரம் இல்ல. அண்ணா டிவியை பார்த்து தொலைண்ணே. அண்ணே, இதனால உங்க வாழ்க்கையும் போயிடும், உங்க பணமும் போயிடும். சென்னைக்கு மிக அருகில் வருது. சாரி, எனக்கு மிக அருகில் வருது. அப்படி அப்படி இந்த கொஞ்சம் டைட்டா வருது. அவ்வளவுதான் அவ்வளவுதான். எதை போன் எடுத்து பேசுறீ? இவர்களுக்கு எதை எங்க வைக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. கண்ட இடத்துலயும் கண்டதையும் வைக்கிறாளுங்க. ஏங்க இப்ப வராதீங்க, உங்க அண்ணன் இங்க இருக்காருங்க. தெரியுடி முண்டோ, எப்பவுமே தானடி சொல்ற. அண்ணன்ட்ட போன குடுறி. ஏங்க திட்டுறீங்க? குடுறி, போன குடுறி முதல்ல. டேய் யாரு? உங்க தம்பி உங்ககிட்ட பேசணுமா? இங்க இருந்து அங்க வந்துட்டானா? அன்பு தம்பி, ஒரு தடவை போன் அவாய்ட் பண்ணா அண்ணன் முக்கியமான விஷயத்துல இருக்காரு புரிஞ்சுக்கணும்டா. அவன் தானே தம்பி, எதுக்கு மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? அண்ணே, நம்ம கட்ட விலாச பேய் இருக்குன்னு டிவி காரங்க முழுசா கிளிகளின் கிழிச்சிட்டாங்கண்ணே. உடனே டிவியை பாருங்கண்ணே. என்னடா சொல்ற? அண்ணே டிவியை பாருங்கண்ணே. இந்த பாக்குறேன் தம்பி, இந்த பாக்குறேன் தம்பி. ஐயோ பொழப்புல மண்ணலி வச்சிட்டாங்க போல் இருக்க. படுக்கற ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் ரிமோட் ஆன் பண்ணுங்க. ஏய் ஐமுரு, நீங்க சில மருந்துகளை ஃபாலோ. இந்த சேனல்ரா? அண்ணே நம்ம டிவிண்ணே. நம்ம டிவி தானே பாத்துட்டு இருக்கேன். எந்த சேனல்ரான்னு கேட்டா ஐயோ அண்ணே நம்ம டிவி சேனல்ண்ணே. சைடா தம்பி, சைடா தம்பி. இந்த பாக்குறேன், இந்த பாக்குறேன். சரம் சுடுகாட்டு இடம். சோ நீங்க ஏமாத்தாதீங்க. ஐயா ஐயா ஐயோ ஐயோ ஐயா, நான் ஒண்ணுமே பண்ணலையா ஐயா. எனக்கு பயமா ஐயா. ஐயா கொடுக்குறீங்களே ஐயா. ஐயா வலிக்குதியா வலிக்குதியா ஐயா 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 வலிக்குதியா ஐயா. நம்பர் வாங்கி போன் போனது குத்தமா ஐயா. ஐயா ஐயா, உன்னை யார் அந்த டிவி காரனுக்கு போன் பண்ண சொன்னது? ஐயா நீங்க தானையா சொன்னீங்க பில்டிங் காத்து கருப்பு படாம பாத்துக்கிறோம்ட்டு.
காத்து படலாம் கருப்பு படலாம் ஐயா. அதான் பட்டுச்சே. பட்டா என்கிட்ட தானே சொல்லணும். அட்வான்ஸ் வாங்குனதெல்லாம் போச்சு. எல்லாத்தையும் திருப்பி தரணும். என்ன இல்லைனா மட்டும் எனக்கு ஃபோன் பண்ண தெரியுதுல்ல? புரியலையே. அதான்டா கரண்ட் இல்ல, காசு இல்ல, தண்ணி இல்லன்னா ஃபோன் பண்ண தெரியுதுல்ல? அதே மாதிரி இருக்குனாலும் ஃபோன் பண்ண வேண்டியதானடா? ஐயா இருக்குன்னா அது சாதா இருக்கு இல்லையா? பேய் இருக்குயா. ஆவி இருக்கோ பாவி இருக்கோ, நீ எனக்கு தானே ஃபோன் பண்ணணும். இப்ப வீடு வாங்கினவன் காசை திருப்பி கட்டா உங்க அப்பன்ட்ட எடுத்து கொடுப்பேன். பேசலாம் பேச்சு. ஹலோ, ஆமாங்க மேடம் 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 அதை நம்பாதீங்க. அதெல்லாம் வதந்தி. எங்க எதிரிகள்லாம் செஞ்ச சதி, பில்லி, சூனியம். மேடம் மேடம் லாஸ்டா பேசுற எதுவுமே காதுல கேட்கல. சிக்னல் வீக்கா இருக்கு. உங்க வீட்டுக்காரர் அனுப்பிச்சிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஹலோ அன்பு தம்பி, யாரா அவனுங்க? ஏதோ நம் டிவி சேனல் காரங்களான்னு ஏதோ பேய் முடிக்கிற நிகழ்ச்சி நடத்துறாங்களாம். ஐயா அந்த டிவி காரங்க நம்பர் தெரியாம எழுத்து பிளாட் வாட்ச்மேன் கஷ்டப்பட்டு கேட்டு வாங்கி போன் பண்ணையா. காசை திருப்பி கொடுக்கலன்னா கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்றான். இன்னொருத்த என்னடா திருப்பா சேர்வாட வச்சு உன் கழுத்தை திருப்பிடுவேன்றான். இதே மாதிரி இன்னும் எத்தனை பேர் கத்த போறான்னு தெரியல. அன்பு தம்பி, நாளைக்கு காலையில விடியறதுக்குள்ள அந்த சின்ன பசங்களுக்கு கருமாதி நிகழ்ச்சி நம்ம பண்ணிடணும்டா. அதுக்கு முன்னாடி இந்த கிழிஞ்ச நோட்டை காத்து கருப்பாக்கிடுவோம்டா. ஐயா ஐயா என்ன என்னையா பண்ண பாருங்க. ஒரு பொம்பளை இப்படி கலக்கி நான் பார்த்ததே இல்லடா. நீ பார்த்திருக்க? ட்ரைனிங் இருந்தா ஒன்னும் ஆயிடாது. ஆகாது. இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களே, உடம்பு எப்படிடா தாங்குது? ட்ரை ஃப்ரூட்ஸா சாப்பிட்டா. டேய், லைஃப்ல ஒரு தடவையாவது இது மாதிரி ஏதாவது செய்யணும்டா. பார்க்கவே பயமா இருக்குடா. ஐயோ ஐயோ ஐயோ, மாத்தி மாத்தி கலக்குறாங்க. ஓ கூப்பிடுறாங்கல்ல, பெல் அடிக்குது. ஏன் நீ போய் தரையா? போய் தொலைடா. எல்லாத்துக்கும் நானே போனமா? தொலைடா. ஒருத்தன் மூடோட பார்த்துட்டு போய் மூட இறக்கிறதுக்குன்னே வருவாங்களே. போயிட்டு அப்புறமா வீட்டுல எதுவும் இல்ல. ஐய் கேடி, நீ எங்க இந்த நேரத்துல? பாரு எங்க கூட உட்கார்ந்து படம் பார்க்க. எப்படி போறாப்ப? ஐயா இன்னைக்கு ஜாலி. ஏய் செல்லக்குட்டி வந்திருக்கா பாரு. ஏய் என்ன படம் பாக்குறீங்க? எல்லாம் நல்ல படம் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். சவுண்ட் வித்தியாசமா கேட்டுச்சே. மலை ஏறதா இருந்தாக்க இந்த மாதிரி முக்கல் முடங்கல் சத்தெல்லாம் வரத்தான் செய்யும். தள்ளு, நான் பார்க்கணும். ஓ வெர்டிகல் லிமிட். நாங்கெல்லாம் கருப்புள்ள கன்னி பசங்கம்மா. ஏய் எதுக்கு இங்க வந்திருக்க நீ? மணி 12 ஆகுது. ஏய் முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. தூக்கம் வரலடா. டேய் போய் விட்டு வா இவள. நான் போக மாட்டேன். நான் இங்க தான் இருப்பேன். லூசா நீ போன்றல்ல. ஏன்பா பொம்பளை பிள்ளைய வரட்டுற? நான் இங்க தான் இருப்பேன். ஏமா நீங்க படுத்த அப்புறம் நான் எங்க படுக்கிறதா? மேல படு. எருமை சாஞ்ச மாதிரி இருக்கும், பரவாயில்லையா? ஏய் மொட்டை மாடியா சொன்ன? நான் எதுக்கு மொட்டை மாடியில படுக்கணும்ங்கறேன். அங்க உனக்கு ஒரு வெச்சிருக்கேன். உன்னை விட சூப்பரா இருக்குமே. போய் பாரு தெரியும். ஏய் நீயாச்சு அவளாச்சு. இப்போ எதுக்காக அவனை நீ வெளிய அனுப்புற? நீ இங்க வா. ஏய் என்னது? மேல காலை போட்டுக்கிட்டு. சின்ன வயசுல எங்க அப்பா மேல கால் போட்டு பழக்கம்பா. நீ இங்க இருந்த வேலைக்கு ஆகாது. கிளம்பு 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 நீ. எந்திரி 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 நீ. நான் எங்க போவேன்? இந்த மொட்டை மாடிக்கு போ. புஷ் இருக்கான். எழுந்திரு எழுந்திருன்னு சொல்றேன்ல. எழுந்திரு போ.